Hi friends, I am Pooja. Welcome to Future Doctor NEET Tamil. இன்னைக்கு லிவிங் வேர்ல்டோட NCERT ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேவா? ஏற்கனவே சேனலில் லெக்சர் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ செஷன் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் நோட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படித்தாதான் ஈஸியாக அண்ட் நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்துட்டு போய் நெக்ஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் எழுதினாலே போதும். அவ்வளோத்துக்கு ரொம்ப இது லாஸ்ட் நேரத்தில் இந்த நோட்ஸ் வச்சு தான் நம்ம படிக்க முடியும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு பொண்ணு தான், பையன்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு நோட்ஸே எடுக்க மாட்டான். அண்ட் நான் நோட்ஸ் எழுதி வைப்பேன். எனக்கு நோட்ஸ் எழுதுனா அவ்வளோ பிடிக்கும். நான் நோட்ஸ் எழுதி வைப்பேன், அவன் நோட்ஸே எழுத மாட்டான். கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான் நோட்ஸ் எழுதாமல். ஆமாம், ஸோ நோட்ஸ் எழுதி வைங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏர்ன்ஸ் மேயர் பற்றி பார்க்கலாம். சயின்டிஸ்ட் பற்றிலாம் நீட்டில் கேட்க தான் செய்கிறாங்க. ஓகே, இவர் ஜூலை 5 கெம்டன் ஜெர்மனியில் போனார். அண்ட் இவர் தான் ஏர்ன்ஸ் மேயர். த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எவால்யூஷனரி பயாலஜிஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் கால் டார்வின் ஆஃப் 20th century. இவர் ஒரு எவால்யூஷனரி பயாலஜிஸ்ட். எவால்யூஷன் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி வழியாக படிச்சுருப்பாங்க, அவங்கள பற்றி படிக்கிற ஒரு பயாலஜிஸ்ட். அண்ட் இவரை டார்வின் ஆஃப் 20th century சொல்லுவாங்க. அண்ட் was one of the 100 greatest scientists of all the world. Mayer joined the Harvard Faculty of Arts and Sciences in 1953 and retired in 1975, assuming the title of Alexander Augustus Professor of Geology and Emeritus. இவருக்கு ஒரு டைட்டில், இந்த பெரிய டைட்டில் கொடுத்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, throughout this year 8 years career, his research span ornithology, ஓன் இருக்குல்ல, எங்கள் மேம் இங்கிலீஷ் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஆர்னித்தோ, இதில் ஓன் இருக்குல்ல, அப்போது பேர்டோட முட்டை இந்த மாதிரி முட்டை மாதிரி தானே இருக்கும். ஸோ ஓனா ஆர்னித்தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் க்ளூ வேர்ட்ஸ்லாம் படித்தோம். அண்ட் டாக்ஸானமி, அப்புறம் ஜியோகிரஃபி, எவால்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் பயாலஜி, இதெல்லாம் இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன், செம்மல. ஓகே, he almost single-handedly made the origin of species diversity the central questions of the evolution that is today. He also pioneered the currently acceptable definition of a biological species. And இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். மேயர் வாஸ் அவார்டட் 3 prizes. யார்? மேயர். ஸோ ஹீ இஸ் கால்டு ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ஏர்ன்ஸ் மேயர் தான் சொல்லுவாங்க. என்னென்ன ப்ரைஸ்? பால்சன் ப்ரைஸஸ் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி 1994, அண்ட் க்ரஃபூட் ப்ரைஸ் இன் 1999. மேயர் அதுக்கப்புறம் 100வது வயசு, எப்பா 100 வயசு வாழ்ந்துருக்காரு பார்த்தீங்களா. 2004, நம்மளாம் அப்போ நானும் அப்போ பிறந்ததில்லை. 2004லாம் பிறக்கல, இல்லை 2004ல் இறந்துருக்காருப்பா. செம்ம, எவ்வளோத்துக்கு வாழ்ந்துருக்காரு மனுஷன். சரி, சரி, இப்போ பார்த்தாச்சு. என்னதெல்லாம் இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இது. ஓகே, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. என்னது? டார்வின் ஆஃப் 20th century யார்? ஏர்ன்ஸ் மேயர். அலெக்சாண்டர் அகஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எம்ரிட்டஸ், யாருக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்க? ஏர்ன்ஸ் மேயருக்கு தான். ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி யார்? ஏர்ன்ஸ் மேயர் தான். பால்சன் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி, அதுக்கப்புறம் க்ரஃபூட் ப்ரைஸ், இதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாமா? அவ்வளோதான், சயின்டிஸ்ட் பற்றி படித்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போகலாம். பேஜஸ்ன்னு இதில் கொடுக்கு, இப்போவுமே இந்த சைடில் இருக்கும் எவ்வளோ பேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இருக்கு. ஓகே, போகலாமா? ஓகே, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ கோஸ்டர் கிளம்ப போகுது. ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடக்ஷனில் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, சும்மா வளவல சலசலன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் அதில் இல்லை. நெக்ஸ்ட்டு லிவிங். வாட் இஸ் லிவிங்? லிவிங்னா என்னது சொல்லுங்கள். லிவிங்னா என்னது? என்னது வாழ்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. டென்ஷன் ஆகிடுவேன். சரி பார்க்கலாமா? growth, reproduction, ability to sense environment and mount a suitable response come over the mind is immediately unique features of a living organism. living organismக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. என்னது? growth, reproduction, ability to sense. ability to sense அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னா வந்து இப்போது நீ வந்து இப்போ வெயில் அடிச்சு அப்படின்னா ஐயோ வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருந்தோம். மழை பெஞ்சாலும் கொடையது. தட் இஸ் எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட். இது ஒரு சேரை தூக்கி வந்து நீ போய் வெளியே வைக்கிற, அதால் வர முடியுமா? அதுக்கு வந்து உணர்ச்சி இருக்குமா? இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் சில இது இருக்குது. என்னதெல்லாம்? மெட்டபாலிசம், அப்புறம் எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், அதுக்கப்புறம் செல்ஃப் ஆர்கனைஸ், அதுக்கப்புறம் இன்ட்ராக்டு, அப்புறம் இதெல்லாம் தான். ஓகே, என்னது? growth, reproduction, ability to sense environment, ஒரு சூட்டபிள் இதில் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுற, இமிடியட்லி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஆர்கனைஸ், அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட், எல்லோரும் கூட இன்ட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து லிவிங் ஆர்கானிசமோட ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். அதில் ரொம்ப ரொம்ப யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இப்போ லாஸ்ட்டு நாள் சொன்னால தட் இஸ் ஆல் த யூனிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ். அண்ட் எல்லா ஆர்கானிசமுமே க்ரோ ஆகும். லிவிங் ஆர்கானிசம் எல்லாருமே க்ரோ ஆவாங்க, தெரிஞ்சது தானே? ஓகேவா? அண்ட் என்னதெல்லாம்? ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரோத், இன்க்ரீஸ் இன் மாஸ் and increase in number of an individual or the twin characteristic of growth. என்னதெல்லாம்? மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் growth. மாஸ் அப்படின்னா உன்னோட வெயிட்டை தான் வந்து மாஸ்ன்னு சொல்கிறாங்க. பயாலஜியில் இப்படி தான், ஃபிசிக்ஸில் அதனால் கூட மாறலாம், ஆனால் பயாலஜியில் இதுதான். ஓகேவா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து அப்படியே மாறும், இதாகும். அதுதான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரோத். அதுக்கப்புறம் யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து செல் டிவிஷனால் க்ரோ ஆகும். ஓகேவா? பிளான்ஸில் த்ரூ அவுட் த லைஃப் அது வந்து இதாகிக்கிட்டே இருக்கும், ஒரு செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னது? த்ரூ அவுட் த லைஃப் செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அனிமல்ஸில் வந்து ஒரு சர்டின் ஏஜ் வரலாம். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் அண்ட் அசஷன் ரீசனில் வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் வந்து ஒரு இதில் இப்போது ஒரு விரல்னு வச்சுக்கோங்க. இந்த விரலில் வந்து ஒரு கீரல் விட்டுட்டு இதுனா ஒரு கத்தி வந்து வெட்டிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இதில் வந்து டிஷ்யூ வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. அந்த டிஷ்யூவை வந்து லாஸ்ட் டிஷ்யூவை வந்து மறுபடியும் வந்து வேறு செல் டிவிஷன்லாம் நடந்து அதை வந்து அந்த டிஷ்யூவே இல்லாமல் அதை அப்படியே மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த மாதிரி ஆயிரும். சரியா? இதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. என்னது? செல் டிவிஷன் வந்து ஒரு சர்டன் டிஷ்யூலேருந்து லாஸ்ட் செல்க்கு வந்து அப்படி ரெப்ளிகேட் ஆகி அது வந்து பழைய நிலைமைக்கு வந்தது. அப்புறம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமும் வந்து செல் டிவிஷனால் இதாகுது. அதுக்கப்புறம் வந்து one can easily observe this in the in vitro condition culture by simply counting the number of cells under the microscope. in vitro cultureல உள்ள செல்லையும் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். in vitro அப்படின்னா வந்து லேப் அப்படி சொல்லுவோம். லேப் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி லெபார்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து இருக்குது தான். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் growth and reproduction are mutually exclusive event. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதெல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் வந்து கேட்பாங்க. ஒரே கலராக இதானா வந்து ஹைலைட் பண்ண எரிச்சலாக இருக்கும்ல, அதனால வேறு கலர் பண்ணுறேன். growth and reproduction தான் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரோக் சரியா? இது வந்து ஒரு எக்ஸாமில் அசஷன் ரீசனில் கேட்டிருந்தாங்க, மார்க் டெஸ்ட்டில். ஒன் மஸ்ட் ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர் அஸ் growth
ஆமாம், பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் க்ரோத்துன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். நான் லிவிங்கும் வந்து க்ரோ ஆகும். எப்படி அப்படின்னா அக்குமுலேட், இப்போ வந்து ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு குட்டி மலை இருக்குது. இப்போ வந்து மண் அப்படியே இதாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மலை வந்து கொஞ்சம் வந்து இதாகும். அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் லிவிங்கும் வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி இன்னொன்று ரீப்ரொடக்ஷன் வந்து இப்போது ஸ்டெரைல், அதாவது குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களால் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி மேல் ஹனிபி, ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதனாலையும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் வந்து ஸ்டெரைல் மியூல்ஸாலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்து இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இது இல்லாமையும் வந்து நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணாமலே இருக்க வாழ்தான் செய்கிறாங்க இல்லையா? அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். நான் லிவிங்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது, லிவிங்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அதனால எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னது, இந்த மவுண்டெயின்ஸு, பவுண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் sand moles to grow. This kind of growth exceeded by non-living objects, accumulation materials, in living organism growth is from outside. Inside. லிவிங்கில் வந்து க்ரோத் வந்து இன்சைட் வந்து நடக்கும். க்ரோத் கேனாட் பி டேக்கன் அஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் லிவிங் ஆர்கானிசம். நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. எதெல்லாம் வந்து நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ரீப்ரொடக்ஷனும் தட் இஸ் ஆல்சோ ஏ நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே. And condition under this observer all the living living system. A dead organism does not grow. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், இறந்து போனது எதுனா க்ரோ ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் a characteristic of living organism. Multicellular organism reproduction refers to the production of progeny processing features more or less similar to those of parents, and even invariability and invariability refers to sexual reproduction. Organism produced by asexual mean also. ஆமாம், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும், ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட்டு என்னது, ஃபங்கை. எதனால்? asexual sporesனால they produce. Fungi multiply and spread million of asexual spore they produce. And lower organism like yeast, hydra என்ன budding. நான் ஏற்கனவே வந்து இதில் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இல்லை, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் என்ன. அண்ட் பிளானேரியா, ஃப்ளாட் வார்ம்ஸ் வந்து ரீஜென்ரேஷன். அண்ட் அது என்னது அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா இது வந்து கட்டாயி போயிடுச்சு, இது தனியாக வந்துட்டு அப்போது இதில் வந்து இப்படியும் வளர்ந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அதான் a fragmented organism regenerates the last part of its body and became a new organism. அவ்வளோதான். fungi filamentous algae, the proteinema of mosses all easily multiply by fragmentation. இந்த இதெல்லாம் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். அது மாதிரி யூனிசெல்லர் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, யூனிசெல்லர் ஆல்கே, அமீபா ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் க்ரோத். ஓகே, இது வந்து ஒரு இதில் கேட்டிருக்காங்க, ஒரு மாக் டெஸ்ட் பேப்பரில் பார்த்துருக்கேன். பாக்டீரியா, யூனிசெல்லர் ஆல்கே ஒரு அமீபா ரீப்ரொடக்ஷன் வந்து சினானிமஸ் வித் க்ரோத் அப்படி இருக்கும். அண்ட் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நிமிஷம். ஓகேவா? சினானிமஸ் வித் க்ரோத்தாக இருக்குது. அண்ட் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல் வந்து க்ரோத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணும் அண்ட் வந்து அது ரீப்ரொடக்ஷனையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்.
We have already defined growth as equivalent to increase in cell number or masses. We notice that single cell organism, we are not very clear about the usage two terms, growth and reproduction. Further வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த ஆர்கானிசம்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாது. மியூல், ஸ்டெரைல்ஸ், ஒர்க்கர் பீ, இன்ஃபர்டைல் ஹியூமன், இதெல்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண. ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கேனாட் all and inclusive defining or also cannot inclusive கிடையாது, that is exclusive and non-defining property. ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஆமாம், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டும் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணாமே இருக்குது, அது மாதிரி வந்து ரெப்ளிகேட் பண்ணாமே இருக்குது இல்லையா? அதே தான். அனதர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லைஃப் வந்து மெட்டபாலிசம். ஓகேவா? அனதர் வந்து மெட்டபாலிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல் ஸ்மால் அண்ட் பிக்காக இருக்கும், belong to the various classes, size, function and constantly being made and change into some other biomolecules. This conservation or chemically reaction, அதாவது chemical reaction or metabolic reaction. then வந்து there are thousands of metabolic reaction வந்து நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்குள்ளே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. பி தே யூனிசெல்லர் ஆர் மல்டிசெல்லர், யூனிசெல்லராகவும் சரி மல்டிசெல்லராகவும் சரி ரெப்ளிகேஷன், இது மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல் பிளான்ஸ், அனிமல், ஃபங்கை, மைக்ரோப்ஸ் எக்ஸ்கிபிட் மெட்டபாலிசம். ஓகே, அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து மெட்டபாலிசம் எக்ஸ்பிரிட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் சம் ஆஃப் த டோட்டல் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இன் அவர் பாடி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து தட் இஸ் மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் வந்து மெட்டபாலிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் வந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அவுட் சைட் த பாடி. ஆமாம், மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து அவுட் சைட் த பாடி நடக்கும், மெட்டபாலிசம் வந்து நடக்காது. ஓகேவா? என்னது? மெட்டபாலிசம் நம்மளுக்குள்ளே தான் நடக்கும், நம்ம அதாவது லிவிங் ஆர்கானிசமுக்குள்ளே தான் நடக்கும். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து, அதாவது மெட்டபாலிக் ரியாக்ஷன் தான் வெளியே வந்து நடக்கும், அதாவது இன்வைட்ரோ கண்டிஷன்ஸில் நடக்கும். ஓகேவா? அண்ட் பெர்ஃபார்ம் டெஸ்ட் டியூப்பில் வந்து நடக்கும், இதர் லிவிங்காக இருந்தாலும் நான் லிவிங் இருந்தாலும். மெட்டபாலிசம் இஸ் அ டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். புரியுதா? ஏன்னா மெட்டபாலிசம் எங்கே நடக்கும்? லிவிங் ஆர்கானிசமில் மட்டும்தான் நடக்கும். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் தான் வந்து இன்வைட்ரோ கண்டிஷனில் நடக்கும். தே ஆர் நாட் லிவிங் திங்ஸ், பட் லிவிங் திங்ஸ் கிடையாது, ஆனால் வந்து லிவிங் ரியாக்ஷன். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் அவர் பாடி வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். இந்த போல்டான லெட்டர்ஸும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஹைலைட் பண்ணல, ஆனால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்கண்ணே போல்டான லெட்டர்ஸ்லாம். நெக்ஸ்ட், the most obvious and technically complicated features of all living organisms is the ability to sense their environment or surroundings or environment and response to these environmental stimuli, which could be physical, chemical or biological. We sense our environment through our sense organs. Plants respond to external factors like light, water, temperature, other organism, pollutant, etc. all living organism. இது வந்து கேட்பாங்க, அது வந்து எதெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரு மார்க்கில் கேட்டிருக்காங்க. சப்பையாக இருக்குல்ல, ஆனால் அது வந்து ஒரு மார்க்கில் கேட்டிருந்தாங்க, மார்க்கில் இல்லை பார்ட்டிஸில் கேட்டிருந்தாங்க, சாரி. ஓகே, சரி. ஆல் ஆர்கானிசம் ஃப்ரம் த ப்ரோகேரியாட் டு த காம்ப்ளெக்ஸ் யூகேரியாட் கேன் சென்ஸ் and respond to the environment. Photoperiod affects the reproduction in seasonal breeders. வாய் குளருது. சீசனல் ப்ரீடர்ஸில் வந்து ஃபோட்டோ பீரியட் வந்து இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் தான் அஃபெக்ட் பண்ணும். போத் பிளான்ட்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி. ஆல் ஆர்கானிசம் ஹேண்டில் கெமிக்கல் என்டரிங் தேர் பாடி. ஆல் ஆர்கானிசம் தேர்ஃபோர் ஆர் aware of their surroundings. Human being is the only organism who is aware of himself, has self consciousness. Okay, அவ்வளோதான். என்ன, கான்ஷியஸ்னஸும் ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா இது வந்து ஹியூமன் பீயிங்னால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும்.
இன்னொரு இதில் ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கோமா பேஷண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இது பிரெயின் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஹார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி லங்ஸை ஹார்ட்டை வந்து மெஷினால் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லங்ஸையும் மெஷினால் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்காது. அவங்க லிவிங்கா நான் லிவிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ஆனால் கேட்டிருக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆன்சரே தரல. இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் நாட் இதெல்லாம் வளவள சலசலன்னு இருக்குது. This interaction result in the emergent properties at the higher level of organization. The phenomenon is true hierarchical. This interaction result in the emergent properties at a higher level of organization. This phenomenon is true in the hierarchy level of organization, composite of at all levels. Therefore, we can say living organism are in a self-replicating, evolving, self-regulating and interactive system capable of responding to external stimuli. Biology is the story of life on earth. Biology is the story of evaluation of living organism on earth. All living organisms, present, past, future, are linking to one another by the sharing of the common genetic material, but no varying degree. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து இது பண்ணுறோம், பட் வேரியிங் டிகிரியில் டிஎன்ஏ ஆர்என்ஏ அது மாதிரி வேரியிங் டிகிரியில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். இன்னும் 10 பேஜ் தான் இருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்டு டைவர்சிட்டிஸ் இவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பி த potted plants, insects, birds, your pets or other animals and plants. They are also several organisms that you can see naked eye வச்சு பார்க்க முடியாது. Next, if you were increase the area, you make the observation in the range and the variety of the organism that you would the increase. And obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number of kinds of organisms. டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குன்னா அவ்வளோ வந்து இருக்கும், அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், each different kind of plant animal organization you can represent the species. The number of species that are known. Number of species. இந்த லைனையே டோட்டலாக மாற்றி கொடுத்துருந்தாங்க ஒரு மார்க் டெஸ்ட்டில். டோட்டலாக மாற்றி கொடுத்துட்டு ஆனால் அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே தப்பாக எழுதுனாங்க. நான் தப்பாக எழுதலை. எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே தப்பாக எழுதுனாங்க. அளவரை கேட்டாங்க, இது வந்து கரெக்டு தானே, கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க அந்த மாதிரி. அது நான் வந்து தப்பாக எழுதலை. அந்த வகையில் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் தட் ஆர் நோன் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் டிஸ்கிரைப் த ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன். ஓகேவா? இதை தான் வந்து டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு நம்பர் ஆஃப் த டைப் ஆர் ஆர்கானிசம் present on the earth. We should remember that as we explore the new area and even old ones, new organizations are continually being identified. ஆமாம், நியூ ஆர்கனைசேஷன் வந்து இப்போ ஐடென்டிஃபை சாரி வாயத்தில் இவ்வளோ கொளருது. நியூ ஆர்கானிசம் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே தானே இருக்காங்க. இது ஏன் திரும்ப இப்படி வளருது, அது கண்டினியூஸாக ½ அன் ஹவராக பேசிகிட்டே இருக்கேன்ல, அதனால இந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. ஓகே, சரி. As started earlier, there are millions of plants, animals in the world. We know that the plants and animals in our area by their local names. நம்ம வந்து லோக்கல் நேமை வச்சு தான் வந்து சொல்லுவோம். இந்த பேராலைன் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஓகே, லோக்கல் நேம் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ வேறு பிளேஸில் போய் எதனா ஒரு ரோஸ், நம்ம ஊரில் வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ஊரில் பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்களா? இல்லை. ஹிந்திக்காரங்க இப்போ இங்கே அங்கே இப்போ வடநாட்டில் போய் ரோஸ்ன்னு சொன்னால் தெரியுமா? தெரியாது. குலாபு சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி தான். ஓகேவா?
வடநாட்டில் போய்ப்பா ஒரு 10 ரோஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது. குலாப் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஓகேவா? அதனால தான் வந்து இவங்க வந்து இப்போ ஹோல் இதுக்கே வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பேர் வச்சாங்க. ஓகேவா? இது ரோஸுக்கு வந்து ரோஸா ருபிகினோசா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இட்ஸ் அ சயின்டிஃபிக் நேம் ஃபார் ரோஸு. மேங்கோவுக்கு வந்து என்ன மெஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஆனால் வந்து இது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். உண்மையை சொல்லுங்கள், படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இதனால் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. இது படிச்சிருந்தா தான் வந்து தெரியும். இப்போ படிக்காதவங்க நம்ம ஊர்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியும். கண்டிப்பாக தெரியாது. சரி, ஆனால் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஓகே, ஹியர் தட் இஸ் a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name of all over the world. அதான் ஒரு இப்போ வந்து மேங்கோ இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஊரில் மாங்காய் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்ன, இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து மேங்கானா மேஞ்சிஃபெரா இண்டிகா, இவங்க மேஞ்சிஃபெரா இண்டிகா கேட்காமன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தான் வந்து நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் வந்து நாமன்கிளேச்சர் சொல்கிறாங்க. Nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know that organism the name is attached to. Organism வந்து கரெக்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ண தான் தெரியும். இது பேர் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஐடென்டிஃபை பண்ணுறது இது வந்து கரெக்டு தானா, இந்த மாங்காய்க்கு வந்து இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்லலாமா, இல்லை ரோஸுக்கு ரோஸா ருபிகினோசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? And next, in order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. This is acceptable to biologists all over the world. For plants, scientific names are the principle and the criteria which are provided to the International Code for Botanical Nomenclature. Another International Code for பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் ICBN பிளான்ஸுக்கு இவங்க வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஹவ் ஆர் த அனிமல்ஸ் நேம், எப்படி அனிமல் நேம்லாம் வந்து அனிமல் நேம் வந்து எப்படி கொடுத்தாங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். இவங்க வந்து அனிமல் டாக்ஸானமிஸ் இது இப்படி கொடுத்தாங்க, இந்த இது வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு the scientific names ensure that each organism has only one name. ஒரே ஒரு நேம் மட்டும்தான் இருக்கும். மாங்காவுக்கு என்ன, அதே மாங்காய் அதே ரோஸ் தான் சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கே சலிச்சிடணும். சரி, அந்த பிள்ளை என்னடா இவ்வளோ இது சொல்லுது, எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் வந்து நல்ல ரிவைஸ் ஆகிருக்கும். ஓகே, சரி. The scientific name ensures that each organism has only one name. ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். Description of any organism to the people in any part of the world to arrive at the same name. They also ensure that the name has not used for any other known organism. அதான் சொன்னேன்ல, இந்த மேங்கோவுக்கு வந்து இந்த நேம் மட்டும்தான் இருக்கணும். மேஞ்சிஃபெரா இண்டிகா இந்த இதுக்கு மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஆர்கானிசமுக்கோ வந்து இருக்கவே கூடாது. ஆர்கானிசம் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, இருக்கவே கூடாது. ஓகே, இதுக்குள்ள நேம் இது மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? Biologists follow universally accepted principle to provide scientific names to known. Each name has two components, generic name and the species epithet. ஓகே, 2 காம்பனண்ட் இருக்குது. ஜீனரிக் நேம், ஜீனஸோட நேமு, நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் எபித்தட்னா வந்து ஸ்பீஷிஸோட நேம். திஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ், இந்த 2 காம்போனன்ட்ஸ் வச்சு சொல்கிறது பேர் தான் வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து வந்துச்சு. ஓகேவா? இது வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 காம்போனன்ட் இஸ் கால்ட் பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தானே. இதே மாதிரி தான் வந்து கேட்பாங்க. உங்களை வந்து
அது கரெக்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து அந்த ஒரு வேர்டில் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஒன்றுங்கிறது எவ்வளோ சிம்பிளான வேர்டு, அந்த இதில் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்சிஆர்டியே நல்லா லைன் பை லைன் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நேமிங் சிஸ்டம் வந்து யாருனாலும் இந்த நேமிங் சிஸ்டம் வந்து கார்ல் லினேயஸ் அவர் தான், கரோலஸ் லினேயஸ் அவர் தான் வந்து கொடுத்தாங்க. It is being participated by the biologists all over the world. The naming system used to two-word format was found convenient. Let us take an example of mango. அதே மேங்கோ தான் இவங்களும் சொல்கிறாங்க. மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெராங்கிறது வந்து இது ஜீனஸ் நேம். இருங்க ஜூம் பண்ணி இருப்பேன் கரெக்டாக. இது ஜீனஸ் நேம், இது வந்து ஸ்பீஷீஸ் நேம். அவ்வளோதான், மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதுவும் வந்து ஓகேவா. இது வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் வந்து வரும், ஒரு வேர்டில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஓகே, சரி. பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜென்ரலி இன் லேட்டனில் தான் இருக்கும். பட் வந்து இட்டாலிக்ஸில் வந்து ரைட் பண்ணும். தே ஆர் லேட்டனைஸ்ட் ஆர் டிரைவ் ஃப்ரம் லேட்டின் irrespective of their origin. ஃபர்ஸ்ட் நேம் வந்து பயாலஜிக்கல் நேமில் ஜீனஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. செகண்ட் காம்பனண்ட் வந்து ஸ்பீஷீஸ் எபித்தட் ஆர் ஸ்பீஷீஸ் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, சில இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஸ்பீஷீஸ் எபித்தட் போல ஸ்பீஷீஸ் கொடுப்பாங்க. பயப்படாதீங்க, அவ்வளோதான், டிக் போட்டு வந்துடுங்க. சரி, both the word in a biological name when handwritten or separately underline. handwritten-ஆ இருந்துச்சு. இப்போ வந்து நான் இப்போ எழுதுறேன். இப்போ நான் எழுதுறேன் என்ன, மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா இது வந்து அண்டர்லைன் பண்ணணும். சரியா, அண்டர்லைன் பண்ணணும். இது பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இட்டாலிக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. எதுக்கு இந்த மாதிரி இட்டாலிக்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லெட்டர் ஒரிஜினை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட் வித் த கேபிட்டல் லெட்டர். ஜீனஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், ஸ்பீஷீஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதில் எக்ஸாம்பிள் தான் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. நேம் ஆஃப் த ஆத்தர் அப்பியர் ஆஃப்டர் த ஸ்பீஷீஸ் எபித்தட் அட் த எண்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம். இட் இஸ் ரைட்டட் அஸ் அப்சர்வ்ட் ஃபார்ம். மேஞ்சிஃபெரா இண்டிகா லின்னுங்கிற அந்த வார்த்தை சாதாரணமாக தான் இருக்கும், இட்டாலிக்ஸில் வந்து இருக்காது. அவன் வந்து இட்டாலிக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதை பாத்திரவே கூடாதுன்னு இட்டாலிக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதில் பாத்திரவே கூடாது. நம்ம வந்து சும்மா சாதாரண அதை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் ஸ்பீஷீஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் described by Linnaeus. Since it is nearly impossible to study all the living organism, it is necessary to devise some means to make this possible. இது வந்து நிறைய ஆர்கன்ஸும் இந்த மாதிரி இது பண்ணிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கிளாஸிஃபிகேஷன் இஸ் a process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters வச்சு இந்த convenient categories வச்சு அந்த மாதிரி இது பண்ணாங்க. நெக்ஸ்ட், கிளாஸிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient category based on the some easily observable character. அதே தான் ரீட் பண்ணுறோம் லூஸ் மாதிரி. We easily recognize groups such as plants or animals or insect, dog, cat. When we use these terms, we associate certain characters with the organism in the top. அந்த டாகோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ டாக் என்ன டாகோட இதுதான் வரும், கேட்டோட இது வருமா, வராது. அதே மாதிரி தான் இப்போ ரைஸோட பிளான்ட் இந்த இதில் அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து வாசிச்சோன்னா பார்த்துக்கோங்க, இது டைம் வேஸ்ட்டு. இதெல்லாம் வாசிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, சும்மா லன்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, the scientific term for these categories. இந்த categories
இந்த சயின்டிஃபிக் நேம் இது பண்ணுறது தான் வந்து டாக்ஸான்னு சொல்லுவாங்க. Here you must recognize that the taxa can indicate the categories of very different level plants also from a ஆமாம் அனிமல் ஒரு டாக்ஸா தான். அனிமல், மேமல், டாக் இது எல்லாமே ஒரு டாக்ஸா தான். சரியா? டாக்ஸா டிஃப்ரெண்ட் லெவலில் இது பண்ணுறாங்க. Hence, based on the characters, all living organisms can be classified into different taxa. சரியா? இந்த டிஃப்ரெண்ட் டாக்ஸாவில் வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுது. இந்த இது பேர் தான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி. எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட், processes, ecological information of organism are essential for analysis of modern taxonomical studies. இதெல்லாம் வந்து நார்மல் taxonomical studiesக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்டர்லைன் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நான் கேட்டு பார்த்ததில்ல. ஆனால் லூசு பசங்க கேட்டாலும் கேட்பாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டுமே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டேன், அதுக்கு மட்டும் கமெண்ட் வந்து சூப்பராக நடத்துகிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போட தான் செய்கிறேன், ஒரு கமெண்ட்டை காணும். ஒரு பையன் லைக் பண்ணிட்டு போக மாட்டேங்கிங்க. நல்லா தானே நடத்துகிறேன். கமெண்ட் பண்ணலாம்ல, லைக் பண்ணலாம்ல, ஷேர் பண்ணலாம்ல. நல்லா நடத்தலைன்னா பரவாயில்ல, நல்லா தான் நடத்துகிறேன். ஷேர் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காமல். சரியா? சரி படிப்போம். நெக்ஸ்ட்டு கேட்டகரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர். இதெல்லாம் வந்து பேசிக், this process that are basic to taxonomy. Okay, taxonomy is not something new. Human being has always been interested. அதான் நியூவாகவே இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. அதை வந்து படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பாருங்களேன், முந்தி காலத்தில் வந்து என்னது பேசிக் நீட், ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் were based on the uses of various organisms. Human being was since long not interested in knowing more about different organisms and their diversity, but also the relationship. அதோட ரிலேஷன்ஷிப் வச்சும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. திஸ் branch of study was referred to as systematic. ரிலேஷன்ஷிப் வச்சு அது மாதிரி சொல்கிறது, தட் இஸ் கால்ட் வந்து சிஸ்டமேட்டிக். த வேர்ட் சிஸ்டமேட்டிக் இஸ் derived from the Latin word systema and means systematic arrangement of organism. Linnaeus used Systema Naturae as the title of his publication. யாரு? Linnaeus. ஓகே, இம்பார்ட்டன்ட், ஒரு பாட்டஸில் கேட்டிருக்காங்க. The scope of the systematics was later enlarged to include identification, nomenclature and classification. Systematics takes into account evolutionary relationship between organism. என்னது evolutionary relation பற்றி, இந்த ஆர்கானிசம்குள்ளே உள்ள எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, டாக்ஸானமிக் கேட்டகரி. ஆமாம், இதோட இந்த டாக்ஸானமிக் கேட்டகரியோட முடிஞ்சு நம்மளுக்கு. ஆமாம், நம்மளுக்கு இந்த ஹெர்பேரியம் அதெல்லாம் கிடையாதுல்ல, லாஸ்ட் இயரே கிடையாது அந்த ஹெர்பேரியம்னா. ஆமாம், 1 2 3 4 4 பேஜஸ் தான் இருக்குது. இன்றைக்கி கிளாஸ் 1 ஹவர்லேயே முடிய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு முடியுதுன்னு. ஓகே, போகலாமா? Classification is not a single step but involves hierarchy of steps in which each step represents a rank or category. The category is the part of overall taxonomic arrangement is called taxonomic category. All categories together constitute the taxonomic hierarchy. Each category referred to as a unit of classification. In fact, represent a rank and it is commonly termed as taxon. Taxonomic
categories and hierarchy can be illustrated by an example. Insect represent of organisms sharing common feature like 3 pair of joint and legs. It means insects are recognized to them. Thus we give a rank category. This taxonomy group taxonomical studies of all known organisms that have lead to the development of common categories such as kingdom, for வந்து animals, division வந்து plants. Okay, class, order, family, genus and species. இது வந்து கீழே descending orderல வரும். ascending order அப்படின்னா descendingனா பெருசுல இருந்து சின்னது, ascendingனா சின்னது வந்து பெருசு. சரியா? descending ascending தெரியாம கூட வந்து இருக்க தான் செய்றோம். All organisms include these. The plant and animal kingdom have species as the lowest category. Lowest category is species. அப்படியே படிப்படியா மேலே போயிட்டே இருக்கும். Okay, so basic requirement is the knowledge of the categories and usual or group of organisms. This helps in the identifying similarities and dissimilarities among the individual of the same kind of organism, well of the other kind of organism. Okay, species. Taxonomic studies consider a group of individuals with fundamental similarities. Fundamental similarities of the organism வந்து எது fundamental similarities கேட்பாங்க. ஓகேவா? அது வந்து species. And one should be able to distinguish one species from the other closely related species based on the distinct morphological differences. மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வச்சு ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இன்னொரு இது வந்து அப்படியே பிரிச்சுட்ருக்கான். மேஞ்சிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரியோசம், பேந்தரா லியோ. மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ, சொலானம் டியூபரியோசம், பொட்டேட்டோ, பேந்தரா லியோ இஸ் அ லயன். லியோனோடனே உடனே விஜய் படத்துக்கு போயிடாதீங்க, லியோனா லயன். ஸோ சிங்கம்புலினா பேர் எடுத்து வச்சுருக்கானுங்க படத்துக்கு. சரி, அதுக்கப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். ஓகே, இங்கே ஒரு பையன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கான். ஸோ ஐயோ, சரி நெக்ஸ்ட்டு வாங்க. சரியா? ஃபஸ்ட்டு 3 வேர்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜீனரா அண்ட் வந்து லாஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணது வந்து ஸ்பீஷீஸு. இந்த லாஸ்ட்டு 3 வேர்டு வந்து ஸ்பீஷீஸ். ஓகேவா? represent the another higher level of taxon or category. Each genus may have one or more than one species epithet. ஆமாம், ஒரு ஜீனஸ் வந்து more than one species ஆச்சு வச்சுருப்பாங்கல்ல. எக்ஸாம்பிள், பேந்தரா has another species epithet called tigris. சொலானம் வந்து நிகரம், மெலாக்னினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 இது வச்சுருக்கு. பேந்தராக்கு இன்னொன்று டைகரஸ், சொலானம்க்கு என்னது நைகரம் அண்ட் மெலாகினா. ஓகேவா? அதே மாதிரி சாப்பியன்ஸ்க்கு வந்து இது ஸ்பீஷீஸ் வந்து சாப்பியன், ஜீனஸ் வந்து ஹோமோ. ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜீனஸ் வந்து குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் வித் ஹாவ் மோர் காமன் கேரக்டர். ஓகேவா? கம்பேரிசன் டு ஸ்பீஷீஸ் ஆஃப் அதர் ஜீனரா. வி கேன் சே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் இந்த மாதிரி இருக்குது. பொட்டேட்டோ, பிரிஞ்சால் சொல்லலாம். அண்ட் வந்து சொலானம், லயன், லெப்பர்ட், டைகர் இதெல்லாம் வந்து பேந்தரா அதுக்குள்ளே வந்து அடங்கும். ஓகேவா? த ஜீனஸ் டிஃபர் அனதர் ஜீனஸ் ஃபெல்லிஸ். ஃபெல்லிஸ்னால் வந்து கேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபேமிலி வந்து ஜீனரா எல்லாமே ரிலேட்டட் ஜீனரெலாம் சேர்த்து வந்து ஃபேமிலி. ஓகேவா? லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் as compared to genus and species. லெஸ் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும்
ஸ்பீஷிஸ் அதுக்கப்புறம் ஜீனஸ் கம்பேர் பண்ண சொல்ல லெஸ் சிமிலாரிட்டி தான் வந்து ஃபேமிலிக்கு வந்து இருக்கும். ஃபேமிலி வந்து கேரக்டரிஸ்டிக் ஆன் த பேஸ் ஆஃப் த போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர் ஆஃப் த பிளான்ட்டு. 3 different genera Solanum, Petunia, Datura are placed in the family Solanaceae. ஃபேமிலினால எண்டில் வந்து ஒரு ட்ரிக்கு தான், ட்ரிக்கா என்னன்னு தெரியல, நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. ஃபேமிலினால எண்டை சொலானேசியை ஏயில் முடியும் இந்த பிளான்ஸுக்கெலாம், ஏய் அப்படின்ட்டு. அனிமல்ஸ் வந்து என்னது, இந்த பெட் பேந்தரா, கம்பேரிசன் லயன், லெப்பர்டு இதெல்லாம் வந்து ஜீனஸில் இருக்குது. ஃபெல்லிஸ் வந்து ஃபேமிலி. ஃபெலிடே இதுலேயும் எப்படி தருன்னு, ஃபெலிடே. மியூசியேசியை, கேனிடே, அவ்வளோதான். இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து ஆர்டர். என்னது, ஸ்பீசிஸ், ஜீனஸ் and families are based on the number of similar categories, generally order and other higher taxonomical category are identified based on the aggregation of characters. Order being a higher category is the ensemble of family which exhibit a few similarity character. ஆமாம், கொஞ்சம் சிமிலாரிட்டி கேரக்டர் தான் வந்து இருக்கும். அண்ட் சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் டு கம்பேர் டு த டிஃப்ரெண்ட் ஜீனரா இன்க்ளூடட் இன் அ ஃபேமிலி. லெஸ் இன் நம்பர் தான் வந்து சிமிலாரிட்டி வந்து இருக்குது. ஓகே, பிளான்ட் ஃபேமிலி லைக் கான்வால்யூசியை, சொலானேசியை வந்து இது ரெண்டுமே ஆர்டர் பாலிமோனல்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அண்ட் மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். The animal carnivora வந்து include family like Felidae and Canidae. Class என்னது, order, the category includes related order. எல்லா related order சேர்த்து class வரும். Order Primata comparing monkey, gorilla, gibbon is placed in class Mammalia. Order Carnivora that includes like tiger, cat, dog. அதுக்கப்புறம் class Mammalia has the other order also. other order இருக்காங்க. Phylum class comprising animals like fishes, amphibians, reptiles, bats along with the mammals constitute the next higher category. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஃபைலம் வந்து வரும். அண்ட் காமன் ஃபீச்சர் லைக் presence of notochord, important, presence of notochord, இது அனிமல் கிங்டம்லேயே வரும். ஓகே, presence of notochord, dorsal hollow neural system அதெல்லாம் வந்து கார்டேட்டாவில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். Classes with the few similar character are assigned to a higher category called division. பிளான்ஸில் வந்து டிவிஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்டம். ஆல் அனிமல் பிலாங் டு த வேரியஸ் ஃபைலம். எல்லா ஃபைலமும் சேர்ந்து தான் கிங்டம் வரும். கிங்டம் அனிமாலியா. அதே மாதிரி பிளான்ஸுக்குனா கிங்டம் பிளான்டே அப்படின்னு வரும். ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் ஆல் த பிளான்ஸ் from various division. We will refer to these group as animal and plant kingdom. Animal plant kingdom வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஆமாம், இப்போ plant kingdom தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, மறக்காமல் பார்த்துருங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த செஷனை செம்மையாக இருக்கும். The taxonomic category from species to kingdom has been ascending. அதான் சொன்னேன்ல, சின்னதுலேருந்து பெருசு இப்படி தான். this is called ascending பா. இப்படி என்ன சிலுவெல்லாம் வருது, இப்படி போகும். தட் இஸ் கால்ட் அசெண்டிங். இதுலேருந்து இது வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிசெண்டிங். இப்படி வந்துச்சுன்னா அது பேர் வந்து டிசெண்டிங். ஓகே, the taxonomic category from species to kingdom has been shown in ascending order starting with the species. ஃபிகரில் வந்து இருக்குது. அண்ட் டாக்ஸானமிக்ஸ் ஹாவ் ஆல்சோ டிவைடட் சப் கேட்டகரிஸ் இன் திஸ் ஹையரிக்கி
to facilitate more sound and scientific placement of various taxa. So examples are here. இன்னொரு பாயிண்ட், as we go higher from species to kingdom, the number of common characters goes on decreasing. ஸ்பீஷஸ்லேருந்து கிங்டம் போக சொல்ல காமன் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் ஆனால் வந்து இங்கே யாரோ ஒருத்தவங்க எனக்கு வந்து சொன்னாங்க ஜென்ரல் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரில. சரி, lower the taxa, more are the categories that are member with the taxon share. Higher the category, greater is the difficulty of determining the relationship to the other taxa at the same level. Problems are the same, becomes more complex. இந்த டேப்லெட் காலம் மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, அப்படி 1 ஹாருக்கு கீழே தான் வந்து கிளாஸே இருக்குது. அது சேமாக இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, இப்போ பார்த்துடலாமா? மேன் ஹோமோ சாப்பியன். ஹோமோ வந்து ஜீனஸ், இது ஸ்பீஷியஸ். ஜீனஸ் இது வந்து ஸ்பீஷியஸ், ஜீனஸ் ஸ்பீஷியஸ், ஜீனஸ் ஸ்பீஷியஸ். சரியா? அது மாதிரி இது ஒரு ஜீனஸ் ஸ்பீஷியஸ். இந்த ட்ரெட்டுக்கம் மியூஸ்டிவம்னு ஒரு கொஸ்டின் உண்டு ஸ்டேட் போர்டில். எப்படி வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் வந்து எழுதுவோம். பேராகிராஃப் மாதிரி இருக்கும் அது. ஆனால் ஒரு 3 மார்க்கு 4 மார்க்கு அவ்வளோ பேராக எழுதுனாங்க. சூப்பராக இருக்கணும். நல்லா இருக்கும் அந்த கொஸ்டின், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபேமிலிக்கு வந்து லாஸ்ட்டில் எய் 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 அந்த மாதிரி முடியும். அதுக்கப்புறம் ஆர்டர் டா அந்த மாதிரி ப்ரைமேட்டா டிப்தீரியா. நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னா, அது என்ன ஹவுஸ்லேயே வந்தால் இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு வந்து மறந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து டிப்தீரியா வந்து ஒரு நோயாக வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டேன். டிப்தீரியா வந்தால் ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, டிப்தீரியா வரக்கூடாது, வந்தால் ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் சொன்னேன். டிப்தீரியா வந்தால் ஓடிடுவாங்க அப்படி. மற்றதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். மேங்கோக்கு சப்பெண்டல்ஸ் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்கும். அந்த டிப்தீரியா மட்டும் மறந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஓகேவா? இது என்ன அண்ட் வந்து ஆர்டரில் வந்து இது மேனுக்கு வந்து ப்ரைமேட்டா, ஹவுஸ் ஃப்ளைக்கு டிப்தீரியா, மேங்கோஸ் சப்பிண்டல்ஸ், வீட்டுக்கு போலஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் மேனுக்கு மெமலியா, இது இன்செக்டா, டைகாட்டிலண்டே மோனோகாட்டிலண்டேனே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைலம் டிவிஷன் கார்டேட்டா, ஆத்ரப்போடா, ஆன்ஜியோஸ்பெர்மி. எல்லாமே ஈஸி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே ஈஸி தான். ஐயோ, சரியா? அவ்வளோதான். இன்னையோட இது கிளாஸ் வந்து முடிஞ்சு. இப்போ கிளாஸ் முடிஞ்சு இன்னையோடன்னு சொல்கிறேன் பாருங்க. ஓ, என் வாயில். சரி, இதுக்கு வந்து நீங்கள் எதனா இது வச்சுருந்தீங்க, அதனா நிமோனிக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது கீழே ஸ்பீஷிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸு, ஃபைலம், டிவிஷன் ஆர் கிங்டம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து என்ன ஒரு நிமோனிக் ஞாபகம் வச்சுருந்தோம்னா கிங்கு ப்ளே கார்ட்ஸ். அது வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்குது, அதான் சும்மா இது பண்ணேன். ஆன் ஃபேமிலி க்ரீன் ஸ்டூல் அப்படின்னு, இல்லைன்னா க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். ஆமாம், ஒன்று ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுருப்பேன். ஆனால் அது வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அது மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு. லிவிங் வேர்ல்டோட NCERT ரிவ்யூவும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம என்ன எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். சரியா? என்ன எக்ஸாமுக்கு ரெடி ஆகாதவங்க தயவு செஞ்சு ரெடி ஆகிடுங்க. இந்த வீக் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு வெட்னஸ்டே. ஓகே, இது த்ர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 டேஸ் தான் இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட படிச்சிடலாம். ஓகே,